தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி மாநிலம் தழுவிய மருத்துவர்கள், டீன்ஸ், இணை இயக்குநர்கள், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள், அப்புறம் கார்பரேஷனில் இருக்கிற சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் மாநிலம் முழுவதும் அவங்களுடைய ஒரு ரிவ்யூ மீட்டிங் இன்னைக்கு நடந்தது. டெங்கு கேசஸ் பற்றி தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெங்கு கேஸ் படிப்படியாக அதிகமாகிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்க்க முடியுது. இப்போ மான்சூனும் மழைக்காலமும் ஆரம்பிக்க போகுது. அதற்காக முன்னெச்சரிக்கை ஒரு மெஷராக நம்ம இப்போவே ஒரு மீட்டிங், ஏற்கனவே ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். இப்பொழுது ஒரு மாநிலம் தழுவிய அனைத்து சுகாதார அலுவலர்களுக்காக ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருந்தது. அதற்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நம்ம கண்டக்ட் பண்ணோம். அந்த மாதிரி டெங்கு வராம தடுக்கக்கூடிய மெஷர்ஸ், முயற்சி என்னென்ன மேற்கொள்ளணும், அப்புறம் டெங்கு பாசிட்டிவா கேசஸ் வந்துட்டா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். இதுல முக்கியமா என்னன்னா, டெங்கு வராம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம அனைவரும் மக்களுடைய ஒத்துழைப்போட தான் நம்ம பண்ணணும். இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது நைட்ல கடிக்கிற கொசுனால ஏற்படுறது இல்ல, பகல்ல கடிக்கிற கொசுனால தான் இந்த டெங்கு அந்த நோய் வருது. இப்ப குறிப்பா அந்த நோய், அந்த டெங்கு, அந்த ஏடிஸ் மஸ்கிட்டோங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியும். அதோட ரெக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிற கோடுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி என்னன்னா, அது சுத்தமான நீர்ல தான் இருக்கும். அது மழை தண்ணி போன்ற நம்ம தண்ணி எங்கெல்லாம் தேங்கி வச்சிருக்கோமோ, வீட்டுல வச்சிருக்கோமோ, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த கொசு புழுக்கள்லாம் உற்பத்தி ஆகிற இடமா அது இருக்கு. அதனால பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க தயவு செய்து உங்க வீட்டுல இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு பாத்திரங்களோ, டயரோ, தேங்காய் மூடியோ, இல்ல இந்த ப்ளூ கலர் பின்ல நாங்க அதிக அளவு தண்ணி நம்ம சேமிச்சு வைக்கிறோமோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க கண்டிப்பா பார்க்கணும், மூடி வைக்கணும். தண்ணி நம்ம குடிநீர் இப்ப தட்டுப்பாடு இருக்கிறதுனால 2 நாள் 3 நாளுக்கு ஒரு, சில இடத்துல 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. அதனால நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற தேவை இருக்கிறதுனால நம்ம நிறைய இடங்களை நம்ம பாக்குறோம். இப்ப இருக்கிற நம்ம கொசு ஒழிப்பு பணியாளர்கள்லாம் நம்ம ஒவ்வொரு வீடா போய் பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இடங்கள் அது மாதிரி பொதுமக்கள் அவங்க வீட்டுல அந்த ப்ளூ கலர் பின்ல தண்ணியை சேமிச்சு வச்சிருக்காங்க. அது நிறைய இடத்துல மூடாம இருக்கு. அதுலதான் அந்த அந்த புழுக்கள்லாம் இருக்கு. கொசு உற்பத்தி ஆகிற புழுக்கள்லாம், அந்த லார்வான்னு சொல்லப்படுற அந்த புழுக்கள்லாம் அவங்க இருக்குன்னு அந்த கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம அந்த டெங்கு அந்த ஒழிப்பு பணி முழுமையடையாது. அதனால பொதுமக்கள் அனைவரிடமும் நம்ம தாழ்மையா கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க நம்ம வீட்டை மற்றும் வீட்டுல சுத்தி இருக்கிற பகுதிகளில் இந்த மாதிரி தண்ணி, மழை, குறிப்பா இந்த சுத்தமான நீர், மழை நீர் இந்த மாதிரி தேங்காம பாத்துக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய பொறுப்பு. அப்புறம் நம்ம கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வார்டுலையும் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறோம். அவங்க வீட்டுக்கு வரப்ப நீங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க வீட்டுல நமக்கு சரியாத விஷயங்கள் இருக்கும், நம்ம பார்க்காத ஏரியால அவங்க பார்ப்பாங்க. இந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வந்தாங்களா அவங்க வீட்டுல அவங்க பார்வையிடுறதுக்கும், அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃபாகிங், அவங்க அந்த மருந்து தெளிக்கிறதுக்கும் நீங்க அனுமதி கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த டெங்கு ஒழிப்பு அந்த பணிக்கு நீங்களும் ஒரு பங்கு ஆற்றணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஃபீவர் வந்துட்டா, டெங்கு வந்தது பிறகு எந்த மாதிரி மெஷர்ஸ் இருக்கணும், எப்பெல்லாம் எந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு என்னன்னா, எப்ப இறப்பு ஏற்படுதுன்னா, நம்ம ஃபீவர் சரியாயி ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சுதான் அந்த சர்க்குலேட்டரி ஃபெயிலியர் வரக்கூடிய சூழல் இருக்கும். அதனால நம்ம டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ட்ரீட்மெண்ட் புரோட்டோகாலும் நம்ம இங்க இருக்கிற ட்ரைனிங் டாக்டர்ஸ் மூலமா நான் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா அரசு டெங்கு ஒழிப்பு இந்த முயற்சிகள்ல முழு நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம மழைக்காலங்கள் வருது, டெங்குவை நம்ம கட்டுக்குள்ள வச்சிருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தெரிவிச்சுக்கோம். ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 23 வரைக்கும் சென்ற ஆண்டுல பாத்தீங்கன்னா டெங்கு கேசஸ் 25,585 கேசஸ் இருந்தது. டெங்கு கேசஸ் இந்த ஆண்டு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல பாதி தான் இருக்கு, 12,498 கேசஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தான் இருக்கு. டெங்கு டெத், இறப்பு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஜனவரியில இருந்து இந்த ஆகஸ்ட் 23 வரைக்கும் சென்ற ஆண்டுல 12 இறப்புகள் இருந்திருக்கு. இந்த வருஷம் 4 இறப்புகள் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா சென்னை, வழக்கம் போல சென்னை தான் அதிகமான ஃபீவர் கேஸ் இருக்கு, அதிகமான டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருக்கு. சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், ஈரோடு,
திருவள்ளூர், தென்காசி. இப்ப தென்காசியில கூட தென்காசி என்ன சொல்றாங்க, அந்த எண்டமிக் ஏரியாக சொல்றாங்க. தென்காசியில அதிகமான டெங்கு கேஸ் இருக்குன்னு தென்காசியோட சட்டமன்ற உறுப்பினர் கூட இன்னைக்கு என்ன பார்த்து ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாரு. அதனால நாங்க அனைத்து மாவட்ட மருத்துவ அதிகாரிகளோட நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு நம்ம மாற்றத்தை பார்க்க முடியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டே தான் இருக்கு. மழையினுடைய இதுவும் அதிகமா இருக்கு, கொசுக்களுடைய இதுவும் அதிகமா இருக்கு. சென்னை மாநகராட்சியுடைய எதிர்கொண்ட உத்தரவு இருக்கு. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல அந்த கொசு மருந்து முறையா அடிக்க வர்றதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் இருக்கு. இல்ல, அதுக்காக தான் இப்ப எந்தெந்த இடத்துல நான் சில கேப்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள்லாம் எவ்வளவு நம்ம நார்ம்ஸோ அதுக்கு அளவுக்கு இன்னும் அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறோம். சோ எந்த அளவுக்கு இந்த பணியாளர்கள் ரொம்ப முக்கியம். சோ கூடுதல் பணியாளர்களை நம்ம அவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்களை மானிட்டர் பண்றதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம அப்பாயிண்ட் பண்ணது மட்டும் பத்தாது, அவங்க ஒரு நாளைக்கு அவங்க 100 வீடுகளுக்கு போய் முழுமையா செக் பண்ணி அந்த கொசு மருந்து அடிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்பாயிண்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களை மானிட்டர் பண்ணவும் மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதுபடி நாங்க பண்ணுவோம். திருநாய்கள் அதிக அளவுல இருக்கு. ஆனா நாள்தோறும் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை அரசு எடுக்கணும்? இது தீர்க்க முடியாத ஒரு தீர்வு கிடைக்க முடியும். பாத்தீங்கன்னா மாநகராட்சி ஒத்துழைப்பும் தேவை, சுகாதாரத்துறையும் இதுவும் பங்கும் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த வெறுநாய் தெருநாய்களை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஃபீட் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பிஸ்கட்ஸ் எல்லாம் கொண்டு அவங்க ஒரு இடத்துல பொதுமக்களே நாங்க அந்த நாய்களுக்கு நாங்க கருணை உள்ளம் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி அந்த உணவும் சரி பிஸ்கட்ஸும் சரி ஃபீட் பண்றாங்க. அதை நம்ம தவிர்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த நாய்களுக்கு நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கும் நம்ம போதிய அளவிலான முயற்சிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கான அறிவிப்புகளும் கூடிய விரைவில் வரப்போகுது. அப்புறம் நாய் கடித்தால் என்னென்ன நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பொதுமக்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் இதன் செய்தியாளர் சந்திப்பு மூலமா நான் சொல்லிக்க விரும்புறேன். முதல்ல ஒரு நாய் கடித்தால் முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒரு 5 நிமிஷம் அந்த கடித்த இடத்த நம்ம டேப் வாட்டர் வச்சு கழுவணும். ஓடுகிற தண்ணியில நீங்க அந்த காயம்பட்ட இடத்த சுத்தமா நீங்க ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து அந்த காயத்தை நல்லா கடிச்சு ரத்தம் வந்திருந்தா கூட அந்த இடத்த முதல்ல பண்ண வேண்டியது அந்த காயத்தை நீங்க சுத்தமா கழுவணும். அதுவும் ஒரு தண்ணியில இல்ல, சோப் போட்டு நல்லா அந்த ரன்னிங் டேப்பை திறந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த ஊண்ட வாஷ் பண்ணாலே 99% ஆஃப் அந்த வைரஸ் போயிடும் தான் ஆய்வுலாம் சொல்லுது. சோ அதை தயவு செய்து அதை பண்ணணும். நிறைய பேருக்கு என்ன அதுக்கு ஒரு தெரியாம அறியாமையில என்ன சொல்றாங்க, அப்படியே கட்டிட்டு ஒரு துணி வச்சு கட்டிட்டு அப்படியே நிறைய பேர் அப்படியே நாய்க்கடி அப்படியே எடுத்துட்டு வராங்க. அது பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம தண்ணி வச்சு நல்லா சுத்தமா கழுவணும். கழுவிட்டாலே போதும். இப்ப அனைத்து நம்ம அரசு மருத்துவமனையிலும் அந்த நாய்க்கடிக்கான மருந்து நம்ம போதிய அளவுல வச்சிருக்கோம். கண்டிப்பாக இதை பண்ணிட்டாலே நம்ம அதுக்கு நாய்க்கடியில இருந்து இது பண்ணிடலாம். குறிப்பா இந்த டெங்கு